சமாயாவின் குமாரன் உரியா. கீரியாத் யாரீம் ஊரானாகிய சமாயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாயிருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோட கூட வேறு சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்துவிட்டான் என்றார்கள். எரேமியாவைப் போலவே மற்றொரு தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் கீரியாத் யாரீம் ஊரானாகிய சமாயாவின் குமாரன் உரியா என்பவன். இவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக தீர்க்க தரிசனம் சொன்னான். எருசலேம் நகரத்திற்கும் யூதா தேசத்திற்கும் விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை உரியாவின் மூலமாய் வெளிப்பட்டது. மொரேசா ஊரானாகிய மீகாவை பற்றிய சம்பவத்தை தேசத்திலே மூப்பனானவர்களில் சிலர் சபையாகிய ஜனங்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிறார்கள். சமாயாவின் குமாரன் உரியாவை பற்றிய சம்பவத்தை கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஆசாரியர்களும் ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். உரியாவின் சம்பவம் எரேமியாவை கொன்று போடுவதற்கு சாதகமாய் இருக்கிறது. உரியாவின் தீர்க்க தரிசனமும் எரேமியாவின் தீர்க்க தரிசனமும் ஒன்றுபோல் இருக்கிறது. யோயாக்கீம் ராஜா உரியாவை கொன்று போட்டான். அதுபோலவே இப்போது எரேமியாவை கொன்று போடலாம் என்று எரேமியாவின் சத்துருக்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். தேசத்திலே மூப்பரானவர்கள் எரேமியாவுக்கு சாதகமாக பேசுகிறார்கள். எரேமியாவை கொன்று போட்டால் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வர பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று மூப்பரானவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். எரேமியாவை கொன்று போட்டால் யூதா மனுஷர் மீது பாவத்திற்கு மேல் பாவம் வந்து சேரும். எரேமியா யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொன்ன இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். யோயாக்கீம் ஏற்கனவே உரியா என்னும் தீர்க்கதரிசியை கொன்று போட்டவன். இப்போது அவன் எரேமியாவையும் கொன்று போட்டால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அநியாயமாய் கொன்று போட்ட பாவம் அவன் மீது வந்து சுமரும். யோயாக்கீம் ராஜாவும் ஜனங்களும் தங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வர பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். உரியா எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக எருசலேம் நகரத்திற்கும் யூதா தேசத்திற்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சாட்சிகளில் ஒற்றுமையாய் இருப்பார்கள். கர்த்தர் ஒருவரே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர். கர்த்தர் தம்முடைய செய்தியை ஜனங்கள் மத்தியில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இதனால் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஒத்துப்போகிறது. இதன் பிரகாரம் எரேமியாவின் வார்த்தைகள் உரியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளினால் கர்த்தருடைய சத்தியம் உறுதி பண்ணப்படுகிறது. அநேகருடைய சாட்சிகளினால் சத்தியம் நிரூபிக்கப்படுகிறது. உரியா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது யோயாக்கீம் ராஜாவுக்கு உரியாவின் மீது கோபம் உண்டாயிற்று. யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். யோயாக்கீம் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சுவான் என்று உரியா எதிர்பார்த்தான். ஆனால் யோயாக்கீம் ராஜாவோ உரியாவை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். உரியா தன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உரியாவோ கர்த்தரை நம்பாமல் எகிப்தை நம்பினான். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்காமல் எகிப்திற்கு ஓடிப்போனான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கர்த்தரை நம்பாமல் இருப்பது முரண்பாடான காரியம்.
யூதா தேசத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் யோயாக்கீம் ராஜாவுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் உரியாவையே தெரிந்தெடுத்தார். இது கர்த்தருடைய கிருபை. உரியாவிடம் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் இருந்தது. ஆனால் உரியாவிடம் தைரியம் இல்லை. ஊழியக்காரர்கள் உரியாவை போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் கர்த்தர் கொடுக்கிற தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களில் சிலர் ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் மனுஷருக்கு பயப்படுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிறவர்களால் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய முடியாது. உரியாவுக்கு யோயாக்கீமை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கிறது. யோயாக்கீமின் துர்க்குணத்தை தெரிந்துதான் உரியா அவனுக்கு பயந்து எகிப்திற்கு ஓடி போய் விடுகிறான். யோயாக்கீமோ தன்னுடைய துன்மார்க்கத்தில் உறுதியாய் இருக்கிறான். எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதா தேசத்திற்கு விரோதமாகவும் தீர்க்கதரிசனம் சொன்ன உரியாவை கொண்டு போட வேண்டும் என்று யோயாக்கீம் ராஜா தீர்மானமாயிருக்கிறான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனுடைய கூட வேறு சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்தில் இருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தினாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்து விட்டான். யோயாக்கீமின் பார்வைக்கு உரியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக தெரியவில்லை. ஆகையினால் உரியாவை பட்டயத்தால் வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்து விடுகிறான். இப்படி செய்வதனால் மற்ற தீர்க்கதரிசிகளும் தனக்கு பயப்படுவார்கள் என்றும் எருசலேமுக்கு விரோதமாக ஒருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்கள் என்றும் யோயாக்கீம் நினைத்தான். ஆனால் யோயாக்கீமின் சிந்தனை வீணாய் போயிற்று. உரியா செத்துப்போனாலும் இப்போது எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஒரு ஊழியக்காரரை கொண்டு போடுவதனால் கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்திவிட முடியாது. கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் எழுப்பி தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வார். யோவான் ஸ்நானன் ஏரோது ராஜாவுக்கு விரோதமாக பேசினான். ஏரோது யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணினான். யோவான் செத்துப்போனதினால் தன்னுடைய பிரச்சனையும் அதோடு முடிந்தது என்று ஏரோது நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்க செய்தியை கேட்டு யோவான் ஸ்நானன் மறுபடியும் உயிரோடு எழுந்து விட்டானோ என்னும் பயம் ஏரோதுக்கு உண்டாயிற்று. பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவங்களில் பயந்தே மரித்து போவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்கிறவர். உரியாவின் மரணம் பரிதாபமாக இருக்கிறது. ஆனாலும் அவனை கொன்ற யோயாக்கீமின் மரணம் இதைவிட மிகவும் பரிதாபமாக முடிந்தது. யோயாக்கீம் எகிப்துக்கு கீழ்ப்படிந்திருந்ததினால் அவனால் உரியாவை எகிப்திலிருந்து எளிதாக கொண்டு வர முடிந்தது.